ஹாய் கோல்டன் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க, கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கோல்டு ரேட்டு தொடர்ந்து ஏற்றத்திலே இருக்கு இல்லையா? இது எவ்வளவு நாளைக்கு கண்டினியூ ஆகும், இல்ல திரும்பவும் குறையுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தவிரவே நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டருக்கு நடந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்கேமையுமே இதுல நான் ஷேர் பண்ணிருக்கேன். எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதுல நான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு அவேர்னஸ் ஆகும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோல்டு ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு ரேட்டை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு கோல்டு ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் 13,670 ரூபாய், அதாவது 70 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஷாப் ரேட் 13,465 ரூபாய். அது நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சில்வர் ரேட் அதே நிலைமையில தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன டவுட் கேக்குறீங்கன்னா, திரும்பவும் ரேட்டு குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நிறைய பேரு. இப்ப நேத்து நைட் நான் ஏன் ப்ரெடிக்ஷன் போடலன்னா, ரொம்பவே மார்க்கெட் இப்ப பிளக்சுவேஷனா இருக்கு. ட்ரம்ப் 5 நாளைக்கு போர் நிறுத்தம் பண்றேன்னு சொன்னதுல இருந்தே மார்க்கெட்ல கோல்டனுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஈரான் இது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கண்ட்ரீஸுமே ஈரானுக்கு தான் சப்போர்ட்டா இருக்காங்க, அமெரிக்காக்கு யாருமே சப்போர்ட்டா இல்ல. ஏன்னா லாஸ் பாத்தீங்கன்னா ஈரானுக்கு தான் அதிகம். அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் சண்டையை ஸ்டார்ட் பண்ணது. இப்ப ட்ரம்ப் ஒரு 16 அம்ச கோரிக்கையை கொடுக்கறாங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் போர் முடிவுக்கு வரும். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றத நாங்க கேட்க வேணும்ன்ற அவசியம் இல்ல, ஏன்னா இழப்புகள் எங்களுக்கு தான், நாங்க சொல்றபடிதான் நீங்க நடக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஈரான் இப்ப ஒரே ஒரு கிரீன் சிக்னலா நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க. என்னன்னா, அவங்களுடைய நட்பு நாடுகள் மட்டும் அந்த ஹார்மோஸ் அணையை கடந்து அந்த ஆயில் எடுத்துட்டு வரதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் தவிர, இல்ல அதை சப்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ் தவிர மத்த நாடுகள்லாம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். போரை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்னதான் சொன்னாலும் ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே தான் வராங்க. அப்போ ட்ரம்ப் என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காருன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க தாக்குதல் நடத்தும் போது நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா சொல்லிருக்கு. இந்த மாதிரி நிலைமையில நமக்கு வார் கண்டினியூ ஆகிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்கு. வார் திரும்பியும் கண்டினியூ ஆச்சுன்னா க்ரூட் ஆயிலுடைய பிரைசஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கோல்ட் ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேத்து பிலிப்பைன்ஸ்ல எமர்ஜென்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் லாக்டவுன் வருமானு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பியுமே இன்னொரு 14 நாடுகள் எமர்ஜென்சி கொண்டு வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, க்ரூட் ஆயில் தட்டுப்பாடா இருக்கு. சோ கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறும்போது கோல்டுனுடைய பிரைஸ் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இது 50-50 சான்ஸ் தான். ஒருவேளை வேற ஏதாவது ஒரு கண்ட்ரி மீடியேட்டரா இவங்க 2 நாடுகளையும் அழைச்சு சமாதானம் பேசினான்னா எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகும். வார் நடந்தா கோல்டு இறங்கும். இப்படிதான் இப்ப இருக்கிற சினாரியோ இருக்கு. இது 50-50 சான்சஸ் தான். திரும்பியுமே நீங்க ஒன் டைம் ஸ்கீம் போடட்டுமா, இல்ல பேங்க்ல பிளட்ஜ் பண்ணி இப்ப வாங்கலாமா, இது கரெக்டான டைமான்னு கேக்குறீங்க. ஏன்னா என்னால எந்த ஒரு அஷூரன்ஸுமே இப்ப கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, போர் நீடிக்குமா இல்லையா அப்படின்ற குழப்பம் நிலவிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து மார்க்கெட்டை கண்காணிச்சுட்டு வந்தா மட்டும்தாங்க இது தெரியும். ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே மார்க்கெட் பிரைஸ் ஏறிட்டே இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்களுமே பண்ணிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த போர் கண்டினியூ ஆகுமா இல்லையா, கோல்டு பிரைஸ் எப்படி போகும் அப்படின்றது தெரியும். இப்போதைக்கு நீங்க ஒன் டைம் ஸ்கீம் போடுறதோ இல்ல கோல்டு பிளட்ஜ் பண்ணி வாங்குறதோ உங்களுடைய ஓன் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இப்ப ஆஃப்டர்நூன் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்திரலாம். இப்ப ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா கோல்டு ரேட் குறையற மாதிரி தாங்க இருக்கு. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல நடந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்கான அனுபவத்தை பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க நேத்து எனக்கு மெயில் பண்ணிருந்தாங்க. அவங்க நேமோ ஊரோ எதுவுமே மென்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க வீடியோல சொல்லுங்க, மத்த பேருக்கு இது ரொம்ப அவேர்னஸா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க ஒரு 2 இயர்ஸ் பேக் இந்த கல்லு வச்ச மாதிரி வரும்ல, பால்ஸ்ல கல்லு வச்ச மாதிரி ஒரு செயின் வரும், அதை வாங்கியிருந்தாங்களாம் அவங்க லோக்கல் ஷாப்ல. பட் வாங்கும் போதே அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களுக்குமே ரொம்பவே ஆர்குமெண்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி கல்லு வச்சதை ஏன் வாங்குறேன்னு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கூட இருக்கிற ஒர்க்கர் அதை வாங்கியிருக்காங்க. அதனால எனக்கு அதே டிசைன் அதே பேட்டர்ன் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்ணி அதை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்க வீடு கட்டும் போது நிறைய ஜுவல்ஸ பேங்க்ல பிளட்ஜ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில சடனா இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வீட்டுல வந்திருக்கு. வேற எதுவுமே ஜுவல்ஸ் இல்ல அவங்க கிட்ட. பட் அவங்க வாங்கினாங்களே தவிர அந்த செயினை தாலி செயினாலாம் யூஸ் பண்ணல. சோ அதை நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. வேற வழியே இல்ல அவங்க கிட்ட. அப்படிங்கும்போது அவங்க எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது பெரிய ஷாப்ல கொடுத்துட்டு, நம்ம ஒரு 2% தானே எங்கேயுமே டிடக்ஷன் பண்றாங்க, அதனால நம்ம வேற ஷாப்ல கொடுத்து மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்னன்னா, இவங்க வாங்கினாங்க பாருங்க, அந்த ஷாப்ல ஸ்டோன்ஸுக்கும் தனியா வேல்யூ பண்ணவே இல்ல. அதாவது கோல்டனுடைய வெயிட்டுக்கே எடுத்திருக்காங்க. ஸ்டோன் வேல்யூ மட்டுமே 2 கிராம் இருந்திருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கும் பாருங்க, 2 கிராம்னுடைய வேல்யூ இவங்க எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. அதுக்கான வேஸ்டேஜுமே இவங்க கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா லாஸ் தான். எந்த ஒரு ஷாப்லயுமே ஸ்டோன் வெயிட் தனியா மென்ஷன் பண்ணிருக்கணும், கோல்டு வெயிட் தனியா மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்ப மட்டும்தான் நமக்கு கரெக்டா கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். இவங்க அதெல்லாம் பார்க்காம மொத்தத்துக்கும் வேல்யூ போட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை இப்ப இவங்க விற்கணும்னு சொல்லும் போது
போது அதெல்லாம் உடைச்சுதானே எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது தான் தெரிஞ்சது 2 கிராமுக்கு வந்து கோல்டு வேல்யூவே இல்ல, ஸ்டோன் வேல்யூ தான் அதுல இருந்திருக்கு. இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா அங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. நான் ஃபர்ஸ்டே வந்து இதை வாங்க வேண்டாம்னு சொன்னேனே, நீ இந்த மாதிரி 2 கிராம்னா இன்னைக்கு என்ன ஆச்சு, அவ்வளவு லாஸ் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு. இப்ப நான் வந்து அவங்கள்ட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்க ஏன் வந்து இந்த கடையை சூஸ் பண்ணீங்க, வேற ஏதாவது பெரிய கடையை போயிட்டு வாங்கிருக்கலாம்ல. அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, வேஸ்டேஜ் கம்மியா இருந்தது, எனக்கு 6% குள்ளேயே கொடுத்துட்டாங்க, அதனால வாங்கினேன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து வேஸ்டேஜ்ல கம்மி பண்ணி தரா மாதிரி பண்ணிட்டு, அந்த பக்கம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஸ்டோன் வெயிட் எடுத்து கோல்டுல ஆட் பண்ணி போட்டிருக்காங்க, குறைக்கிற மாதிரி குறைச்சு இந்த பக்கம் ஏத்திருக்காங்க. இந்த சிஸ்டருக்கு பாவம் இது தெரியல. அதனால திரும்பவும் சொல்றேன், ஆஃபர்ல தராங்க இல்ல கம்மியான வேஸ்டேஜ்ல தராங்கன்னு சொல்லிட்டு ஸ்டோன் வெயிட்டுக்கெல்லாம் சேர்த்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு வராதீங்க. இது வந்து ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு 2 கிராமுடைய வேல்யூ என்னாச்சு, ஒரு கிராமே நமக்கு 13,500 ரூபாய் போயிட்டு இருக்கு. அப்ப 27,000 இன்னைக்கு ரேட்டுக்கு அவங்களுக்கு லாஸ். அதுக்கு வந்து அவங்க வேஸ்டேஜ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, எல்லாம் போக 30,000 வரைக்குமே அவங்க இழந்துட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா அவங்க என்னதான் லாஸ் பண்ணிருந்தாலும் மத்தவங்க வந்து அதை இழக்க கூடாதுன்னு நினைச்சாங்க இல்லையா, அதனால வந்து அந்த சிஸ்டருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ ஃபைனலா அந்த கடையில வந்து 14 கிராமுக்கான ரேட்டு மட்டும் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அந்த 14 கிராமுக்குமே 2% வரைக்குமே லெஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. லாஸ்டா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. லோக்கல் ஷாப்ல வேஸ்டேஜ் கம்மின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் போய் இப்படி ஒரு டிராப்ல மாட்டிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நேத்து வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க, சேலத்துல வந்து ஓவியா ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு. அங்க வந்து நான் ஒவ்வொரு டைமே நம்ம ஆஃபர் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், ஏன்னா 1% வேஸ்டேஜ்ல எல்லா ஜுவல்ஸுமே கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த சிஸ்டருமே நம்ம வீடியோ பார்த்துட்டு அங்க போயிட்டு வாங்கியிருக்காங்க. அப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு கோல்ட கொடுத்துட்டு புதுசு வாங்கும்போது ஓல்டு கோல்டுல அவங்க எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து மெல்டிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னபோது அங்க இருக்கிற சேல்ஸ் பர்சன் அதுக்கு ஒத்துக்கலையா. பட் இவங்க 2% வேஸ்டேஜ்ல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா வந்து அவங்க நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நிறைய பேருக்கு, ஈவன் எனக்குமே வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன ஆகும்னா, நம்ம கடையில இருக்கிற வரை அவங்க நம்ம பேசியோ இல்ல வந்து டிசைன்ஸை காமிச்சோ நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் எனக்கு வந்து சில நேரம் அந்த கால்குலேஷன் போட்டு பார்க்கும் போதோ அந்த மாதிரி டைம்ல வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்றது புரியும். பட் இப்ப வந்து நான் அங்கேயே கால்குலேஷன் போட்டுறேன், இவங்க வந்து நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா நான் அந்த கடையை கூட ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ இந்த நேரத்துல எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட நேட்டிவ் வந்து காஞ்சிபுரம் தான். அங்க வந்து ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, ஓல்டு கோல்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பை சூஸ் பண்ணிருந்தோம். அது வந்து ஒரு லோக்கல் ஷாப் தான். ஆனா என்ன அங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு போயிருந்தோம். இது நடந்து வந்து 1 இயருக்கு மேலேயே ஆகுது. உருக்குங்க அப்படின்ட்டு நாங்க சொன்னோம். அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, 4% நான் ஓல்டு கோல்டுல உங்களுக்கு லெஸ் பண்றேன், உருக்கினா வந்து உங்களுக்கு 1 கிராமுக்கு மேல வந்து லெஸ் ஆகும், இப்ப என்ன இருக்கோ அதுல இருந்து 4% லெஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொன்னாரு. எனக்கு வந்து அது அக்செப்டபிளா இல்ல. அதனால நாங்க வந்து வீட்டுல கேட்டுட்டு வரோம் சார், நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா, ஜாய் ஆலுகாஸ்க்கு தான் போனோம். அதை எடுத்துட்டு போயிட்டு அவங்க உருக்க சொன்னும் போது 1 மில்லிகிராம் கூட எங்களுக்கு வந்து அவங்க எஸ்டிமேஷன் போட்டதை விட குறையவே இல்லைங்க. உண்மையாவே சொன்னா கரெக்டான வேல்யூ தான் எங்களுக்கு கிடைச்சது. நாங்க வந்து அப்ப ஆஃபரும் போயிட்டு இருந்தது, அதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் எதுக்காக இதை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, உருக்கினா வேல்யூ குறையும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க உங்களை சீட் பண்றாங்கன்னு அர்த்தம். உருக்கினா மட்டும்தான் ஓல்டு கோல்டுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிஸ்டருக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து 2% வேஸ்டேஜ் கொடுத்தாங்க, அதனால நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன்னு. அந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமே கிடையாது. ஏன்னா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அங்கேயே வாங்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா கோல்டு உங்களுடையது. அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த ஓல்டு கோல்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல உருக்கி அதோட வேல்யூ வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இதே ஷாப்ல கொடுத்து நீங்க அந்த 2% வேஸ்டேஜ்ல வாங்கிக்கலாம். அவங்க நம்மள சீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம சைடு தான் தப்பு. அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன், எனக்குமே நடந்தது. பட் நாங்க அந்த இடத்துல வந்து ஒத்துக்கல. ஈவன் இப்போ நான் ரேவதி ஸ்டோர்ஸ் போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நமக்கு 0%ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலயுமே உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன், 3% டிடக்ட் பண்ணுவோம் நாங்க ஓல்டு கோல்ட. அதாவது 0%ல கொடுத்தாலுமே ஓல்டு கோல்டுல 3% டிடக்ட் பண்றதுங்கிறது அக்செப்டபிளாவே இல்ல. நாங்க வந்து அந்த மேனேஜரை பார்த்து பேசி லாஸ்டா வந்து 1% தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி முடிச்சோம். இது வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. NACல எனக்கு அதே மாதிரி நடந்திருக்கு, 0% வேஸ்டேஜ்ல எல்லாம். எங்கேயாவது 0% வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னா நீங்க ஓல்டு கோல்டுல வந்து எவ்வளவு அடிக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க. ஒரு பக்கம் ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த சைடு அவங்க வாங்கிட்டாங்கன்னா நமக்கு எந்த ஒரு யூசேஜ்மே கிடையாது. சோ மேக்ஸிமம் வந்து 1% மேல நீங்க ஓல்டு கோல்டு டிடக்ஷன் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. உருக்கி வாங்கிக்கோங்க. உருக்காம நீங்க வந்து எஸ்டிமேஷன் பண்றது நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே கிடையாது. இதை நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், இப்ப திரும்பவுமே சொல்றேன். ஏன்னா இப்ப இந்த 2 விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமா இருந்தது. 2 பேருமே நம்ம சப்ஸ்கிரைபர் தான், 2 பேருமே இந்த இடத்துல வந்து லாஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்காக தான் நம்ம திரும்பவும் இந்த இடத்துல ரொம்பவே அழுத்தமா உங்களுக்கு சொல்றேன், ஓல்டு கோல்டுல ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வாங்காதீங்க. அப்படியே வாங்கிட்டீங்கன்னா அதை ரீசேல்ஸ்க்கோ எக்ஸ்சேஞ்ச்க்கோ கொடுக்காதீங்க. நீங்க ஒரு பிளட்ஜ் பண்ண போகும்போது கூட அதுக்கு வேல்யூ லெஸ் பண்ணி தான் தருவாங்க. அதனால அதையுமே பாத்துக்கோங்க. உருக்க மாட்டோம்னு சொல்ற இடத்த அவாய்ட் பண்ணிட்டு உருக்கி நீங்க வாங்கிட்டு வந்து அந்த எஸ்டிமேஷனை கொடுத்து கூட நீங்க லோயஸ்ட் வேஸ்டேஜ் எங்க இருக்கோ அங்க வாங்கிக்கோங்க. இதனால நமக்கு எந்த ஒரு இழப்பீடும் கிடையாது. கோல்டுங்கிறது நம்மளோட அசட். அதை வந்து யாருக்குமே நீ கொடுத்துதான்
ஆகணும்னு சொல்றதுக்கோ மாத்தி தான் ஆகணும்னு சொல்றதுக்கோ உரிமையே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைச்சிருக்கும் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம கோல்டு ரேட்டை பத்தி பார்த்திருக்கோம். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச்ல ஸ்டோன்ஸ் வச்சா எப்படி வெயிட் போடணும் அப்படின்றதையும் கிளியரா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஊருக்கி தான் வாங்கணும் அப்படின்றதையும் சொல்லணும் உங்களுக்கு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.